அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த சீரீஸில் நம்ம இப்போ ஜிஎஸ் ஹிஸ்ட்ரியோடைய மாடர்ன் இந்தியா போர்ஷன்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 போர்ஷன்ஸ் 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைனா போய் அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோஸ்க்கு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மாடர்ன் இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அண்ட் தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஓவர் வியூவாக பிஒய்க்யூ பேஸ்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் நான் உங்களுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எதெல்லாம் படிக்கணும், என்னென்ன ஆங்கிளில் படிக்கணும், என்ன கீவேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாம்பிள்ஸ் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் நம்ம அதே டைம்லைன் தான். இந்த டைம்லைனில் வி ஆர் கோயிங் டு சி காந்தியன் ஃபேஸ் டில் அந்த மல்டிபிள் ஐடியாலஜிஸ் என்னென்னலாம் உருவாயிருக்கு, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் என்ன, ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் எப்படி நடந்துச்சு, அண்ட் தென் பேரலல் கரண்ட்ஸ் இன் நேஷ்னல் மூமெண்ட்ஸ் வெளிநாட்டவர்களால் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நடந்த சம்பவங்களால் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுடைய தீம். ஓகேங்களா? இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு கிவ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் டு இட். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை தான் பார்க்கணும். வேறு எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டைமும் ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா 2013 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2013 5 கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2014 25 வரைக்கும் இன் 11 years they have asked only 2 questions. ஓகேங்களா? அதுவும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி 5 years once 2 years once அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டினும் கேட்கப்பட்ட 2 கொஸ்டினுமே நம்மளால் எழுதக்கூடியதாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷனை கொஞ்சம் படிக்கவே வேணான்னு சொல்ல, பட் கம்மியான டைம் ஒதுக்கி படிங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அதுக்கப்புறமா இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 3 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் கொடுக்கணும். நீங்கள் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவை கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன சார் ஆர்டர் ஆஃப் ரீடிங் த ஆர் அப்ரோச்சிங் த ஹிஸ்ட்ரி, ஜிஎஸ் 1 அப்ரோச்சிங் த ஹிஸ்ட்ரி அப்படின்னா 2 ஆர்டர் இருக்குங்க. 1, யூ ஆர் கிவிங் மெயின்ஸ் திஸ் இயர். நீங்கள் எந்த வருஷம் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, அந்த வருஷம் கொடுக்க போகிறீங்களா? ஆல்ரெடி ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகி அந்த மெயின்ஸோடைய அந்த இதில் இருக்கீங்க, அந்த லென்த்தில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சி த மாடர்ன் இண்டியன் வீடியோஸ். என்னோட இந்த 3 வீடியோஸ், இந்த மாடர்ன் இண்டியன் வீடியோஸை பாருங்கள். தென் கோ ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வீடியோஸ், 2 வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். அண்ட் தென் கோ ஃபார் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அது ஒரு 2 வீடியோ இருக்கும். மொத்தம் 7 வீடியோ. ஓகேங்களா? அந்த 7 வீடியோவில் இதுதான் உங்களுடைய ஆர்டர். இஃப் யூ ஆர் கிவிங் தட் டைம் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி அப்புறமா இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இதே யூ ஆர் ரீடிங் ஃபார் த மெயின்ஸ் ஆர் ஸ்டடியிங் ஃபார் த மெயின்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம், இல்லைனா அடுத்த வருஷம் மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்போயே பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபினிஷ் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி போர்ஷன். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு தென் கம் ஃபார் மாடர்ன் இந்தியா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன், தென் கோ ஃபார் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஆங்கிளில் பாருங்கள். ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு அந்த மாடர்ன் இந்தியா ஒரு ஹோல்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தீம்ஸ் இல்லைனா அந்த ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது இட் ஹாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு த மாடர்ன் இந்தியா. அப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை உங்களால் கற்றுக்கும் பொழுது இல்லைனா புரிஞ்சிக்கும் பொழுது மாடர்ன் இந்தியா வில் பி ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் கனெக்ட் வித் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பிகாஸ் மாடர்ன் இந்தியா இஸ் பார்ட் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. மாடர்ன் இந்தியா ஏன்னா மாடர்னிட்டி இஸ் த வேர்ல்டு. ஓகேங்களா? வேர்ல்டோட தீமே என்ன, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட தீமே என்னன்னா மாடர்னிட்டி. அதில் இந்தியாவும் ஒரு பங்கு. ஏன்? இட் இஸ் லிங்க்டு டு த கொலோனியல் எக்கானமி. அப்போ கொலோனியலிசம்மால் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், வார்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்தியன் நேஷ்னலிசமில் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். ஓகேங்களா? அதனால தான்
அதை பார்த்துட்டு இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதோட தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களால் வந்து நேரடியாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குதுங்களா? அப்போ இந்தியாவில் என்ன ஆகுது? India is becoming a colonial economy for transporting market and raw material. Used as a market and raw material transportation, India is used. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கானமியாக மாறுது. ரஷ்யாவில் ஒரு போர் நடக்குது, ரெவல்யூஷன் நடக்குது, கம்யூனிசம் இந்தியாவில் பரவுது, ஒர்க்கர்ஸ் மூமெண்ட் இந்தியாவில் பரவுது. அப்போ நேஷ்னலிசமில் ஒர்க்கர்ஸும் வந்து சேர்றாங்க நேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் இப்போ வந்து பிளானிங் பேஸ்டாக ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யன் ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் 5-year பிளான் பேஸ்டாக வந்து நடக்குது அப்படின்னா, அந்த 5-year பிளான் பேஸ்டு எக்கனாமி அப்படின்னு நம்மளுடைய லீடர்களுடைய தாட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜி சுரக்குது. தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். எப்படிலாம் நம்ம இந்த மாடர்ன் இந்தியா எப்படியெல்லாம் வந்து கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கோ அண்ட் சி த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இஃப் யூ ஆர் நியூ டு த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். தென் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் யூ கேன் ரீட் த மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நவ் we will see about the ideological and the ideas and social movements which have been happening in Gandhian phase. Gandhian phaseல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Gandhian phase is divided into 1915ல இருந்து 40s வரைக்கும். இதுதான் காந்தியோடைய 42 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். குட் இண்டியா மூமெண்ட் லான்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அது எல்லாமே காந்தியன் ஃபேஸ் தான். அப்போ அது வரைக்குமான அந்த ஐடியாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லைனா ஐடியாலஜிக்கலாக இந்த இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து மெருகேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான தீம். அப்போ அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. சின்ஸ் த டெக்கேட் ஆஃப் 1920s the national movements acquired various ideological strands and thereby expanded its social base. social base எப்படியெல்லாம் வளர்த்துச்சு, ஐடியாலஜி என்னென்ன ஐடியாலஜி உள்ள வந்துச்சு, அதனால சோஷியல் பேஸ் எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் அதே தான் இதே கொஸ்டினை தான் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, மெனி வாய்ஸஸ் has strengthened and enriched the nationalist movement during Gandhian phase. elaborateனா என்னென்ன வாய்ஸ் என்ன பண்ணாங்க, எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. highlight the importance of new objective that got added to the vision of Indian independence. Indian independence is not simply about political independence. Political independence மட்டும் கிடையாது. During the Gandhian phase, there are many important new objectives has been added. அது என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸையும் சேர்க்கணும், சேர்த்து வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். And then discuss the role of women in the freedom struggle, especially during the Gandhian phase அப்படிங்கிறாங்க. Simply you have to think about role of women in national movement. That's all. ஆனால் காந்தியன் ஃபேஸுக்கு அப்புறமா வந்த காந்தியன் ஃபேஸில் வந்த உமன் லீடர்ஸுடைய பேரை எக்ஸாம்பிளாக நீங்கள் கோட் பண்ணணும். அவங்களுடைய ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸில் அவங்க கலந்துக்கிட்டாங்களோ அந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் வந்து பேஸாக வச்சு யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் குவிட் இண்டியா மூமெண்ட், உஷா மேத்தா, அண்டர் கிரவுண்ட் ரேடியோ. ஓகேங்களா? குவாலியர் டேங்க்கில் வந்து மைதானில் இது ஏற்றுனது, ஃப்ளாகை ஆய்ஸ் பண்ணது. ஓகேங்களா? பை அருணா அசஃப் அலி. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸை யூ கேன் கிவ். அண்ட் தென் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டது. ஓகேங்களா? சரோஜினி நாயுடு அவர்களால். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். பட் அதுக்கு என்ன சொல்லணும், கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட பங்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஹெட்டிங். பொலிட்டைசேஷன் ஆஃப் விமனை கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்னால அவங்களுடைய கரெக்டான அவங்களுடைய
ரெப்ரசன்டேஷனை கொடுக்க வச்சாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிசிபேஷன் பை சரோஜினி நாயுடுங்கிறது தான் எக்ஸாம்பிள். நீங்கள் வெறும் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பை சரோஜினி நாயுடு, அருணா ஆசிஃப் அலி, ஹாய்ஸ்டிங் த டேங்க் இன் ஹாய்ஸ்டிங் த ஃப்ளாக் இன் குவாலியர் டேங்க்னு மட்டும் எக்ஸாம்பிளாக பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அது பாயிண்ட்ஸாக கருதப்படாது. யூ ஹாவ் டு கனெக்ட் with the demand of the question and then you have to give a substantiation for that connecting point. அதுதான் எக்ஸாம்பிள். நீங்கள் வெறும்னா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லைன்னா அவங்களோட பேரை மட்டும் எழுதுறீங்க, ஈவெண்ட்டில் அவங்க என்னென்ன ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ பாயிண்ட். ஓகே, தட்ஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 1935 ஆக்டை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை எதுலேருந்து நம்ம செதுக்க முடியும் இல்லைனா வந்து பார்க்க முடியும் அப்படின்னா we can trace our experience from mainly from 2 acts 1919 and 1935. அதில் தான் என்ன வந்து நம்மளுக்கு மினிஸ்டீரியல் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் நம்மளுக்கு வந்து பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் ஆகுது, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகப்படுது, டயார்கி நமக்கு இதுவாகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு நமக்கு தெரியுது. ஓகே, அப்புறம் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கான இது, அதுக்கப்புறம் முதலாக ஸ்பீக்கருக்கான ரோலு, இது எல்லாமே வந்து 1935 நமக்கு வருது. அதுக்கப்புறம் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். 28 இயர்ஸ் 28 மந்த்ஸ் ஆஃப் காங்கிரஸ் ரூலு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு வந்து தெரிய வருது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே 1935 நமக்கு கிடைச்சதுனால நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு. பட் யூ ஹாவ் டு சே that it is not a mere copy of 1935 document. It has been the constitution இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து we have incorporated and modified based on the needs and aspirations of the land of the country. அந்த நியூ ஐடியாலஜிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது சேர்த்து தான் நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்கோம். அந்த உருவாக்குறதுல பெரும் பங்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கும், சிறு பங்கு 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கும் சேரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம். ஓகேங்களா? இந்த ஆஸ்பெக்டில் யூ ஹாவ் டு ரீட். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸில் GS 2ல் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை GS மாதிரி எழுதணும். இதை ஹிஸ்ட்ரி மாதிரி எழுதுறீங்க, அதை பாலிட்டி மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது. அதோடைய கீவேர்ட்ஸை போட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அப்படின்னும் போது த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1940s இருந்து ஆரம்பித்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்னலாம் டெலிபரேட்டான பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபார் தே வாண்டட் டு ஹோல்டு த பவர். அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த பவரை எப்படியாச்சும் நம்ம மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்க மாட்டோமான்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னென்ன மாதிரியான மேனிப்புலேஷனில் அவங்க ஈடுபடுறாங்க, அதனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாகவும் மாறுது, சேலஞ்சாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் மாறுது ஃபார் லீடர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை அது கொண்டு வருது. அண்ட் தென் சம் ஈவெண்ட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, குவிட் இண்டியா மூமெண்ட்டை பற்றி கேட்டாங்க, அது நம்ம காந்தியன் ஃபேஸ்லேயே பார்த்தோம். அண்ட் தென் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நேவல் மியூட்டனி. நேவல் மியூட்டனி எப்படி வந்து லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுச்சு, இன் வாட் ஆல் த வேஸ், எப்படியெல்லாம் அந்த நேவல் மியூட்டனி நமக்கு இட் இஸ் தே ஹவ் கேம் டு த கன்க்ளூஷன் தட் வி கேனாட் ரூல் இண்டியா ஆஃப்டர் திஸ் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனை இந்த நேவல் மியூட்டனி தான் வந்து இறுதிப்படுத்துது. அப்போ அந்த இறுதிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் எழுதணும். மெயினான விஷயம் என்ன, நேஷ்னலிசம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்குள்ளேயும் வந்துடுச்சு. நேஷ்னலிஸ்ட் சொல்லி தான் அவங்க வந்து அவங்களோட ஆர்ம்ஸை சரண்டர் பண்ணுறாங்களே தவிர பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் சொல்லி சரண்டர் பண்ணல.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க இதெல்லாம் வச்சு அப்படின்னா, the main thing to how which we have controlled India is through the administrative missionaries by the power of force. Army, police, judiciary, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு சிவில் சர்வீசஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் இதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நேஷ்னலிசம் உள்ளே போயிடுச்சு. அப்போ ஹியர் ஆஃப்டர் மெயின்லி ஆர்மி, ஓகேங்களா? ஸோ ஹியர் ஆஃப்டர் we cannot control India. So it is high time to give them the independence and go out with our face saved. ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு அவங்க வர்றதுக்கு நேவல் மியூட்டனி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இட் கேவ் த லாஸ்ட் நெயில் இன் த கஃபின் ஃபார் இம்பீரியல் பாலிசிஸ் ஆர் இம்பீரியல் ஆம்பிஷன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ். ஓகேங்களா? ஸோ அது எப்படி என்னென்ன வேஸில் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, and then there are some parallel developments which I have told. The major political, economic, social development which have motivated the anti-colonial struggle in India. என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் அந்த மோட்டிவேஷன்ஸ் இல்லைனா வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி வந்து இந்தியன் கொலோனியல் ஸ்ட்ரகிளை ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு அப்படிங்கிற ஆங்கிள், எக்கனாமிக் ஆங்கிளில், பொலிட்டிக்கல் ஆங்கிளில், எல்லாத்துலேயுமே வந்து சோஷியல் ஆங்கிளில், இது எல்லாத்தையும் எல்லா ஆங்கிள்லேயும் நீங்கள் எழுதணும். ஏதாவது ஒரு ஆங்கிளில் மட்டும் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி அதை மட்டும் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு டைமென்ஷன் தான். ஓகேங்களா? அப்போ எல்லா ஆங்கிள்ஸ்லையும் யூ ஹேவ் டு ரைட். ஓகே, நெக்ஸ்ட், செவரல் ஃபாரினர்ஸ் ஹவ் மேட் தேர் ஹோம்லேண்ட், participated in various movements, analyze their role in the Indian struggle for freedom அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து பொலிட்டிக்கல் சோஷியல் ஆங்கிள்ஸில் எழுதுங்க, எக்கனாமிக் ஆங்கிள் எழுதுங்க, பட் மெயின்லி பொலிட்டிக்கல் ஆங்கிளில் எழுதணும். இது மெயின்லி பொலிட்டிக்கல் ஆங்கிள் பிகாஸ் their contribution for Indian freedom movement அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். அப்போ அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் யூ ஹேவ் டு கேரி அவுட். ஓகேங்களா? அப்போ நான் ஒரு 4-5 இம்பார்ட்டண்ட்டான ஃபாரினர்ஸ் பேரை தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனி பெசன்ட், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் லைக் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? சோஷியல்னு எடுத்துட்டிங்கன்னா சிஸ்டர் நிவேதா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஃபார் த வல்னரபிள் இந்தியன் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் ஃபாரினர்ஸை எடுத்துக்கோங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் லைட்டாக இது வந்து எப்படின்னா அடுத்த ஆங்கிள், பட் ரொம்ப சின்னதாக எழுதணும். என்னன்னா அது எப்படி கேவ் லெஜிட்டிமசி டு த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா, எப்படி அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு அப்படிங்கிறது. ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு எப்படி? லெஜிட்டிமசி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் நமக்கு ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேவ் வந்து உண்டாக்குச்சு. ஓகேங்களா? சோஷியல் பேஸை கிரியேட் பண்ணுச்சு. இப்படிங்கிற இந்த விஷயங்களை சும்மா ஒரு ஹைலைட் பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் எழுதலாம். ரொம்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு 20 to 25% ஆஃப் யுவர் ஆன்சர் ஷுட் பி லைக் ஆன் தீஸ் லைன்ஸ். பட் மெயின்லி how the foreigners have contributed in the various stages. For example, வில்லியம் ஏஓ யூமா இருக்கட்டும், வில்லியம் வெண்டபர்னா இருக்கட்டும், இவங்களுமே வந்து கான்ட்ரிபியூட் தான் பண்ணியிருக்காங்க இந்தியனோட இதுக்கு. இவங்களாம் வந்து லிபரல்ஸ். ஓகேங்களா? அவங்க இந்தியாவுடைய குரலை பார்லிமெண்ட்டில், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒழிக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றவர் வில்லியம் வெண்டபர்க். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களையும் யூ கேன் சே ஹைலைட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்திய ஐடியல்ஸ் ஆஃப் காந்தியன் மூமெண்ட்ஸுக்கு வந்துடும். ஐடியல் காந்தியன் மூமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஐடியல்ஸ் ஆஃப் காந்தியன் மூமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, with respect to 1905 till 1905 or the arrival of Gandhi, இது வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா our main objective is self independence or getting autonomy to rule, political autonomy to rule ourselves.
அண்டர் த அம்ப்ரல்லா ஆஃப் பிரிட்டிஷ். அண்டர் த அம்ப்ரல்லா ஆஃப் பிரிட்டிஷ். செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்மளோட இம்பார்ட்டண்டான கோல். ஆர் டொமினியன் ஸ்டேட்டஸ், கெட்டிங் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆர் ஸ்வராஜ். அப்ப இதுக்கான ஸ்ட்ராட்டஜியா, நம்ம பாசிவ் ஸ்ட்ராட்டஜியா நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்? we have followed ஸ்வதேஷி, passive political resistance, economic resistance, and for Swadeshi to happen we need to boycott the British goods. boycott பண்ணணும். அப்ப இந்த பைக்காட் ஒழுங்கா நடக்கணும், ஸ்வதேசியை நம்ம கன்சியூம் பண்ணணும், எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா வாட் we need national education. அப்ப செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ், ஸ்வராஜா இருக்கட்டும், ஸ்வதேசியை கன்சியூம் பண்ணுறதா இருக்கட்டும், பைக்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸாக இருக்கட்டும், நேஷ்னல் எஜுகேஷனாக இருக்கட்டும், இட் இஸ் ஆல் அபவுட் கேட்டரிங் த நீட் ஆஃப் விச் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி ஃபியூ who are living in urban areas. அர்பன் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்வராஜாக இருக்கட்டும், ஸ்வதேசியாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், மற்றவங்களுக்கு ஆகாது. அப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த பாலிசியாகவே இருந்தாலுமே யாரை தான் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அர்பன் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி விச் ஆர் மினிசிபல் பார்ட் ஆஃப் த இந்தியா. ஓகேங்களா? மாஸ் மொபிலைசேஷன் பண்ணாலும் அர்பனில் மாஸ் மொபிலைசேஷன் ஆனாங்க, ரூரலில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. பட் ஆஃப்டர் காந்தி இந்த விஷயம் மாறுது. காந்தி வராரு. ஆஃப்டர் த அட்வைஸ் ஆஃப் கோகுலே என்ன பண்ணுறாரு? அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு. இந்தியா ஃபுல்லாக சுற்றி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, த ட்ரூ இந்தியா ரிசைட்ஸ் இன் வேர்? ரூரல் இந்தியா. ட்ரூ இந்தியா ரெப்ரசன்ட்ஸ் வில்லேஜ். அப்போ அந்த வில்லேஜில் யார் இருக்கா அப்படின்னா பெசன்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த பெசன்ஸோடைய அந்த எக்கனாமிக் கொஷினை வி ஹாவ் டு டேக், அவங்களோட ப்ளைட்டை வி ஹாவ் டு டேக். அப்போ அந்த எக்கனாமிக் அந்த மாஸை கரெக்டான ஒரு மாஸ் மொபிலைசேஷனாக, மாஸ் மூமெண்ட்டாக மாற்றுறதுல காந்தியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியல் இந்தியா வேர் ரிசைட்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் த காந்தியன் மூமெண்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த காந்தியன் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் லைக் சத்தியாகிரகா அண்ட் நான் வயலன்ஸ் அட்ராக்டட் மெனி செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. பீப்புள், சாதாரண பீப்புளை அது அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். அந்த சாக்ரிஃபைஸை மட்டும்தான் காந்தி கேட்டார். ஃபார் த சேக் ஆஃப் வாட்? ஃபார் தேர் சேக் ஆஃப் நேஷன் அண்ட் தேர் லைவ்லிவுட். நீங்கள் ஒரு விஷயம் பாதிச்சிருக்கீங்க, கலோனியல் பாலிசினால நீங்கள் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. பெசன்ஸா இந்த மாதிரியான பாதிப்பு, மெர்ச்சன்ஸா இந்த மாதிரியான பாதிப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கிவ் ரெசிஸ்டன்ஸ் டு தோஸ் பாலிசிஸ். அதை பண்ணாதீங்கிறார். அவ்வளோதான். பை வாட்? பை சத்தியாகிரகா. எதுவும் பண்ணாமல் சும்மா இருங்கன்றார். தெருவுக்கு வந்து போராடுங்கன்றார். ஜஸ்ட் மாஸ் ப்ரொட்டஸ்ட். அப்போ இந்த ஒரு ஐடியாலஜி அஹிம்சா அண்ட் நான் வயலன்ஸ் ஃபார்ம் ஆஃப் மூமெண்ட் இது வந்து பரவுது காந்தியன் ஃபேஸில், காந்தியன் ஐடியாலஜி. ஓகே, விச் இஸ் அட்ராக்டிங் மோர் நம்பர் ஆஃப் யூத்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ், காந்தியன் வாலண்டியர்ஸ் டு த ஃப்ரீடம் பேஸ். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா another important thing which is happening is the leaders and Gandhi எல்லாருமே the radical wing of the youth leaders அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா இனிமேல் இந்த லிபரல் பாலிடிக்ஸ்ல நமக்கு வேலைக்கு ஆகாது. we not only need a swaraj or autonomy to rule ourselves, but we need a complete independence. Complete independence is the another important objective which has been added in 1920s 29ல இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா
20s ஆரம்பிச்சு டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க 29ல they are passing it as a resolution which they are saying Purna Swaraj. Purna Swaraj is our ultimate goal, not dominion status anymore. Purna Swaraj. And then next என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா British is encouraging what? Dividend rule policy and communal politics for their economic or colonial interest. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்கள்ல அவங்க டிவைடண்ட் ரூல் பண்ணுறாங்க. கேஸ்டாக பிரிக்கிறாங்க, மொழியாக பிரிக்கிறாங்க, மதமாக பிரிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு மதமாக பிரிக்கிறது வந்து சக்ஸஸ் ஆகுது. அப்படி சக்ஸஸ் ஆகுறதுல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்து they are encouraging the caste communal politics. அப்போ கம்யூனல் பாலிடிக்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் டிவைட் இஸ் ஹேப்பனிங் அமங் த சொசைட்டி. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக காந்தியும் இல்லைனா வந்து மற்ற காங்கிரஸ் லீடர்ஸும் என்ன பண்ணுறாங்க செக்யூலர் நேஷனலிசமை கையில் எடுக்கிறாங்க. செக்யூலர் நேஷனலிசம், டாலரன்ஸ், அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த பாலிடிக்ஸை அவங்க கையில் எடுக்கிறாங்க. செக்யூலர் நேஷனலிசம் which has heavily influenced the new constitution of India. நம்ம நாடு வந்து செக்யூலர் டெமோக்ராட்டிக்கான ஒரு நாடாக இருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இது ஆட் ஆச்சு. ஓகேங்களா, செக்குலர் அப்ஜெக்டிவாக ஆட் ஆச்சு. பட் அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்க ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை பொது ஜனத்துக்கு கொண்டு போய் இன்னும் நல்லா சேர்க்க முடியல. கவுண்டர் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணல. தே கேவ் மோர் அப்பீஸ்மெண்ட். ஓகேங்களா, இப்போ ஜின்னா வந்து ஒரு விஷயம் கேட்குறாரா அதை வந்து அவருக்கு சார்பாக வந்து கொடுக்குறாங்க, அவர் அப்பீஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அதோட சேர்த்து இன்னும் புதுசாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. அப்போ அவங்களால அதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா பாருங்க, இவங்க மெஜாரிட்டி ஆஃப் இந்துஸ் முஸ்லீமோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னே அவர் வந்து பரப்பிக்கிட்டே இருக்கார். ஓகேங்களா, செக்குலர் பாலிட்டிக்ஸில் ஆனால் அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து ஃப்ரிம்மாக இருக்குது. பட் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல தவற விட்டுட்டாங்க. அதனால தான் பார்ட்டிஷன் நடக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கனாமிக்கலி ஈக்குவாலிட்டியை பெருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவாக சேருதுங்க. ஈக்குவாலிட்டி, என்ஷூரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல் த கம்யூனிட்டி. கராச்சி செஷனாக இருக்கட்டும், ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபயஸ்பூர் செஷனாக இருக்கட்டும், இதிலெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் நேஷனலிசம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். ஓகேங்களா, அதில் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதை எப்படி பண்ணணுங்கிறதுலையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. த்ரூ வாட்? த்ரூ பிளானிங். We have to ensure distribution. Okay, and then modernization plus scientific understanding. இது எல்லாமே வந்து நியூ அப்ஜெக்டிவாக சேருது. சயின்டிஃபிக் அந்த எஜுகேஷன் கொடுக்கணும், மாடர்னைசேஷன் பண்ணணும், இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும், த்ரூ ஹவ் 5 இயர் பிளான்ஸில் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சோஷியலிசமோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வராங்க. இதில் சோஷியலிஸ்டிக் ஐடியாலஜி உள்ளே வருது. யார் இதில் மெயினாக பண்ணுறது? போஸ் அண்ட் நேரு. அவங்க தான் இதில் மெயினாக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா, அந்த ஐடியாலஜியில் அஃபெக்ட் ஆகி தே ஆர் கிவிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நேஷ்னலிசம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து எக்கனாமிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2-3 செக்டார்ஸ் இருக்கிறாங்க. யார் யார்? பெசன்ஸ் இருக்காங்க, பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் முக்கியமாக வந்து யாரோடைய ஐடியாலஜியில் வராங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு உள்ளே வராங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு உள்ளே வராங்க. வேஜ் ரைஸ் கேட்குறாங்க, ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கான அந்த குரலை வந்து ட்ரேட் யூனியன்ஸில் வந்து அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கேட்குறாங்க.
ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கம்யூனிச ஐடியாலஜியால ஈர்க்கப்பட்டு கேட்குறாங்க. ஓகே. கம்யூனிசம் எங்க இதுவாகுது? 1917ல ரஷ்யன் ரெவல்யூஷன் வருது. ஸோ இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்க வந்து கம்யூனிஸ்ட் இதுவ வந்து பரப்புறதுல எம்.என். ராய் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பங்க வகிக்கிறார். அதே மாரி பெசன்ட்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, தே ஆர் ஆல்சோ ஆஸ்கிங் சம் திங்ஸ். ஓகேங்களா? அது என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு ஜமீன்தார் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரா இருக்கட்டும், டெனன்ட்ஸுக்கு நெறைய உரிமைகள், ரைட்ஸ் டு டெனன்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எதுல என்ஷூர் பண்ணப்படுது? ஃபயர்ஸ்பூர் மேனிஃபெஸ்டோலயே நமக்கு வந்து என்ஷூர் பண்ணப்படுது. இந்த மாரிலாம் நான் உங்களுக்கு குடுப்போம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் வந்து சொல்றாங்க. இது எதனால சொல்றாங்க? அப்ஜெக்டிவாவே அவங்க வந்து புதுசா வந்து உள்ள கொண்டு வராங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சோஷியலிச கொள்கைகளாலும், கம்யூனிச கொள்கைகளாலும் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணப்படுது. அப்போ நெறைய பேர் உள்ள வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா வராங்க உள்ள. இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள. நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீமுக்குள்ள இவங்க எல்லாரும் வேற வேற அப்ஜெக்டிவோட தே ஆர் கம்மிங் அலாங். ஃபார் வாட்? ஃபார் அ சேம் அப்ஜெக்டிவ் டு எண்ட் கொலோனியலிசம். பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா? அதெல்லாம் தீர்ந்துச்சுன்னா நமக்கான நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. சேம் அப்ஜெக்டிவ் வித் சேம் கோல் வித் டிஃபரண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். தென் இந்த சோஷியலிச கொள்கைகள் வந்து யாரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல, இல்லைனா ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு நம்ம சொல்லலாம். டெரரிஸ்ட்னு சொல்லக்கூடாது. ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் முதல்ல வந்து இண்டிவிஜுவல் கல்ட் பேஸ்டு எக்ஸ்ட்ரீமிசமா இருந்தவங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சாக்ரிஃபைஸ்க்காக இருந்தவங்க, தே ஆர் சூசிங் த பாத் ஆஃப் சோஷியலிசம். இந்தியாவ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி வந்து கட்டமைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு. அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க? சாதாரணமா HRA அப்படின்னு இருந்தத, இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் இருந்தத ரிப்பப்ளிகனாவும் மாத்தணும்னு நினைச்சாங்க. பொலிட்டிக்கலி தே ஆர் அவேர் தட் வி ஷுட் ஹேவ் அ ரிப்பப்ளிக் இந்தியா. இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனா இருக்கிறத எக்கனாமிக்கா அப்படி என்ன பண்ணணும்? இந்துஸ்தான் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் இந்தியா அசோசியேஷன்னு மாத்துறாங்க. சோஷியலிசமும் கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்ப கலோனியல் பாலிசினால மட்டும் இந்தியர்களும், இந்திய மக்களும் பாதிக்கப்படல. வர்க்க வேறுபாடு, கிளாஸ் ஸ்ட்ரகிள்னாலயும் பாதிக்கப்படுது. அப்ப யார் எந்தெந்த பிரிவு வந்து இந்தியர்கள சுரண்டனாலும் சரி, அவங்களுக்கு எதிரா நம்ம போராடணும் அப்படிங்கிற அந்த சித்தாந்த தெளிவு அவங்களுக்கு இருக்கு. ஐடியாலஜிக்கல் அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் இந்த 1920ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வருது. இந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி டெரரிசம்ல இல்ல. 1908லலாம் வந்து இந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி கிடையாது. தே ஹேவ் சிம்ப்ளி பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் சாக்ரிஃபைஸ் மூலமா போறாங்க. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஆனா இங்க அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஆல் பீப்புள் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் பீப்புள் கான்ஃபரன்ஸ் 1927ல போடுறாங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து நடந்த அந்த ஹரிபுரா செஷன்ல the leaders are extending the objective of democratization of princely states peoples also. என்னென்னலாம் ரைட் வந்து பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், இந்தியா ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இருக்கோ, தே சேம் டெமோக்ராட்டிக் ரைட் ஷுட் பி எக்ஸ்டெண்டட் டு த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பீப்புள் ஆல்சோ அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க ஹரிபுரா செஷன்ல. அண்ட் தே ஆர் ஆல்சோ என்கரேஜிங் த பிரஜா மண்டல் மூவ்மெண்ட்ஸ், டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து என்கரேஜ் பண்றாங்க. தீஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த நியூ அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியா, இந்த காந்தியன் ஃபேஸ். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? விமன் அண்ட் தலித் கொஸ்டின் வரும். இதுவும் உள்ள சேருது. ஓகேங்களா? அப்ப விமனோடைய பார்ட்டிசிபேஷன் காந்தியன் ஃபேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பிரதிபலிக்குது. எல்லா மூமெண்ட்ஸ்லயும் சரி, இல்ல அவங்களோட அப்ஜெக்டிவ்லயும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எனக்கு வேணும், எஜுகேஷன்ல எனக்கு ஈக்குவலான விஷயங்கள் வேணும்,
அதுக்கப்புறம் தே ஆர் ஆல்சோ அப்ஜெக்டிங் லிக்கர் ஷாப்ஸ், பிகாஸ் லிக்கர்னால பாதிக்கப்படுற அவங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ லிக்கர் ஷாப்ஸை பிக்கெட்டிங் பண்ணுறாங்க, ப்ரொசஷன் பண்ணுறாங்க, நேஷனல் லெவலில் இருக்க மூமெண்ட்ஸில் கலந்துக்கிறாங்க, ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸில் கலந்துக்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, பேரலல் மூமெண்ட்ஸில் பேரலல் கவர்மெண்ட்ஸில் அவங்களும் ஒரு பங்காற்றுறாங்க. ஓகேங்களா? சிறைக்கு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராணி கைடல்யூ, ஓகே, குண்டடிப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்மளால் பார்க்க முடியும் ஓவர் த இயர்ஸ். அந்த அப்ஜெக்டிவ்ஸும் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸும் மறுபடியும் ஒன்று சேருது. அதுக்கப்புறம் அமைப்பாக திரள்றாங்க. சேவா மூமெண்ட், ஓகேங்களா, சேவா அசோசியேஷன், ஆல் இண்டியா விமன் அசோசியேஷன், இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு அமைப்பாக வந்து சேர்றாங்க, பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தலித் கொஸ்டின்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்டும் இந்த டைமில் நமக்கு அதிகமாக வெளிப்படுது. நிறைய லீடர்ஸ் எமர்ஜ் ஆகுறாங்க சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக. தலித் ரெப்ரசன்டேட்டிவ் லீடர்ஸாக நிறைய பேர் இதுவாகிறாங்க. அதில் மெயினாக வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வராரு. அவர் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாரு. சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அண்ட் தென் டெம்பிள் என்ட்ரிக்காக வந்து போராடுறாங்க, அன்டச்சபிலிட்டி எதிர்த்து போராடுறாங்க. ஓகேங்களா? சோஷியல் ஜஸ்டிஸுக்காக இந்த மாதிரியான விஷயங்களும் வருது. இதுவும் நேஷ்னல் ஸ்ட்ரீமில் வந்து உள்ள வருது. ஏன்னா காந்தி என்ன பண்ணுறாரு, உமன் பார்ட்டிசிபேஷன் வேணுன்றாரு, முஸ்லீம் கொஸ்டினை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராரு த்ரூ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அப்புறமா வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து வேணாங்கிறாரு, பூனா பேக்டை வந்து இது கூட போடுறாரு. ஓகேங்களா? அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக வந்து அவரும் பாடுபடுறாரு. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. இதில் நேஷ்னலிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட்டுக்கு, சில ஜமீன்தார்ஸ்க்கு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்களுக்கும் நேஷ்னலிசம் வந்து வருது. அப்போ அவங்களுமே வந்து ஸ்ட்ரீம்ஸில் ஒன்று சேர்றாங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ் வந்து பெருசாகுது. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, ஐடியாலஜிக்கல் அந்த பிரிவுகள் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே ஒன்றா சங்கமிக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நேஷ்னலிசம் அகெயின்ஸ்ட் கொலோனியல் பாலிசி, எண்டிங் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல். இதுதான் ஒன்றா சங்கமிக்கிற இடம். அப்போ யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எந்தெந்த ஐடியாலஜிஸ்னால ஈர்க்கப்பட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன மூமெண்ட்ஸில் அவங்க கலந்துக்கிட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்காகவும் எப்படியெல்லாம் வந்து அவங்க வேரிடாக வந்து அவங்க பாடுபடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் which has been affected in the Gandhian movement. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவருக்கு வரும். என்னென்ன மூமெண்ட்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரில் இருந்துச்சு, இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1940 47 வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேர்ல்டு வார் 2ல யூனிலேட்ரல் என்ட்ரி. ஸோ அதை தொடர்ந்து மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் காங்கிரஸ், அது என்ன ஆகுது, ரிசைன் ஆகுது, ரெசிக்னேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் காங்கிரஸ். அண்ட் தென் அதை தொடர்ந்து ஆகஸ்ட் ஆஃபர் வருது, ஆகஸ்ட் ஆஃபர் இல்லை லென்லித்கோ ஆஃபர் எது வேணாலும் சொல்லலாம், ஆகஸ்ட் ஆஃபர். அண்ட் தென் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, ஓகேங்களா? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிரிப்ஸ் மிஷன். அண்ட் தென் குவிட் இண்டியா மூமெண்ட். அப்புறம் சிம்லா அக்ரிமெண்ட்.
அதுக்கப்புறம் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், ஆர்ஐஎன் மியூட்டனி, ஓகே. அதுக்கப்புறம் கேபினெட் மிஷன், ஓகே. அதுக்கப்புறம் லார்ட் மவுண்ட் பேட்டன் வராரு, நமக்கு இண்டிபெண்டன்ஸை தராரு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஓவராலாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். இப்போ இது வந்து ஒழுங்காக நடந்துச்சா? ஒழுங்காக நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி வி வுட் ஹவ் பீன் வெரி ஸ்ட்ராங்கர், ஓகேங்களா. ஆனால் வந்து என்ன ஆகலை அப்படின்னா, ஒழுங்காக நடக்க பிரிட்டிஷ் கொலோனியல் பாலிசிஸ் நமக்கு இடம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட்டை நிறுவனங்கிற அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ் இருக்கு. கடைசி வரைக்கும் நம்மளை சுரண்டணுன்ற அப்ஜெக்டிவ் இருக்கு. நம்மளை டிவைட் பண்ணி விடணுன்ற அப்ஜெக்டிவ் இருக்கு. டிவைட் அண்ட் ரூல் பண்ணணும்ட்டு, டிவைட்னா டிவைட் பண்ணணும்னு இல்லை, கடைசியாக வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி இந்தியாவை தான் தேடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாச்சும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன்ஸை பெருசு பண்ணி ப்ளோ அவுட் பண்ணி நம்மளை அவங்களுடைய பிடியில் வச்சுக்க முடியுமான்ட்டு அவங்க வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரியான கான்ட்ரடிக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குல்ல, வெளியில் வந்து ஒன்று பேசுவாங்க, எங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, உங்களை இண்டிபெண்டன்ஸ் பாத்துக்கு கொண்டு போகிறது தான், கான்ஸ்டிடியூஷனல் பாத்துக்கு கொண்டு போகிறது தான், டெமோக்ரட்டைஸ் பண்ணி விடுறது தான் அப்படின்ட்டு வந்து நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே டு ப்ரமோட் தேர் கொலோனியல் இன்ட்ரெஸ்ட், தட்ஸ் ஆல். அப்போ அதுக்கு நம்மளை மேனிப்புலேட் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு, இந்த கடைசி நாளில் கூட, கடைசி நேரங்களில், கடைசி வருடங்களில் கூட அவங்க வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அம்பிக்விட்டிஸ், இதில் இருக்கக்கூடிய அம்பிக்விட்டிஸ். அப்போ என்னென்ன அம்பிக்விட்டிஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, தே நீட் டு எக்ஸ்ப்ளாய்ட் இந்தியா, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கலோனியல் பாலிசிஸ், எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கலோனியல் பாலிசிஸ், ஓகே. அண்ட் தென் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, divide and rule policy, deliberately giving some complicated compromises, அதாவது என்னன்னா, டெலிபரேட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிப்ஸ் மிஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கேபினெட் மிஷனாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து ஆம்பிக்விட்டி இருக்கிற மாதிரி வந்து டேர்ம்ஸை செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு தரப்பினர் அவங்களுக்கு சாதகமாக அதை படித்து அவங்க என்ன நினச்சாங்களோ அது கிடச்சிருச்சுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ இட் அகெயின் கேவ் வே டு ஆம்பிக்விட்டி, மிஸ்ட்ரஸ்ட் அதிகமாச்சு, ரிவல்ரி அதிகமாச்சு, அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளமாக மாறிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் தான் டிவைட் அண்ட் ரூல், காம்ப்ளிகேட்டட் காம்ப்ரமைசஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதுக்கப்புறமா வந்து தேர் இன்எபிலிட்டி to contain communal tensions, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்னா ராட்க்ளிஃப் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பவுண்டரி லைன், அதெல்லாம் வந்து இந்தியாவை பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லாமல், ஒரு ஐடியாவும் இல்லாமல் அவங்க பண்ணிட்டு போன விஷயங்கள். அதெல்லாம் இந்தியாவை பற்றின எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு அடிப்படை அறிவும் இல்லை அதில், அவங்க அதை ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக வந்து இந்தியாவுக்கு அமைஞ்சிடுச்சு, ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வேறு என்ன, சீனியர் சிவில் சர்வன்ஸ் எல்லாரையும், பிரிட்டிஷ் சிவில் சர்வன்ஸ் எல்லாம் அவங்க அப்ரப்டாக வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ அதன் மூலமாகவும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்ஸ் நமக்கு உருவாகுது. தே ஆர் கண்ட்ரோலிங் மீடியா, அதனால டெலிபரேட்டாக வந்து செலக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ போத் த பிரிவினருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரஸ்ட் இன்னும் அதிகமாக வளருது, ஆம்பிக்விட்டி அதிகமாக வளருது. ஸோ இதெல்லாமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸில் இவங்க காம்ப்ளிகேட் பண்ண விஷயங்கள். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதிலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. நெக்ஸ்ட்டு, வித் ரெஸ்பெக்ட் டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன்.
போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஒரு 1 2 3 4 5 6 இந்த 6ல் இந்த 2 ப்ளஸ் இந்த 2 இது எல்லாமே 2013லேயே கேட்ட கேள்விகள். இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த 2 கேள்விகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். கன்சாலிடேஷனுக்கு என்ன ஒரு விஷயம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் ஆன் இன்டகிரேஷன் ப்ராசஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்த விஷயங்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷனில் என்னென்ன தீம்ஸில் யூ ஹேவ் டு ஸ்டடி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சாலிடேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதை எப்படி வந்து ரிஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன கன்சாலிடேஷனில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிபெண்டன்ஸ், அந்த ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி, அதுதான் நம்மளுடைய எய்ம். ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடுச்சு, நம்மளோட டெஸ்டினியை நம்ம அடைய போகிறோம். எப்படி அடைய போகிறோம்? இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதன் மூலமாக நம்ம டெஸ்டினி அடைய போகிறோம். டெஸ்டினி என்னது? டு மேக் இந்தியா அ குளோபல் பவர், ரைட்ஃபுல் பிளேஸ். ஓகேங்களா, அந்த பவரை நம்ம அடைய போகிறோம். அதுதான் டெஸ்டினி, இந்தியாவோட டெஸ்டினி. அதுக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there are many immediate problems. ஓகேங்களா, அது with respect to partition, the order of partition is very very important problem. Then there are the period of consolidation. ஓகேங்களா, இன்னும் there is integration, we need to integrate with the princely states. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கு. இன்னும் the problem of integration of princely states. And then already international disputes legacy. ஓகேங்களா, பிரிட்டிஷார்களால் வந்து உருவாக்கப்பட்ட டிஸ்பியூட்ஸ் நம்மளோட தலையில் இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானோட டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய சைனாவோட டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம தான் அதை சரி பண்ணணும். நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தான் சரி பண்ணணும். இது இல்லாமல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, ஃபெமைன்ஸ், இன்இக்வாலிட்டி, கேஸ்ட் பர்டன், இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய சேர்ந்துருச்சு. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம். அப்போ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் விச் வி ஆர் ஹேவிங். ஸோ அதுக்கு என்னென்னலாம் ரெமெடி பண்ணோம், நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், கான்சிக்வன்சஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த திங் விச் வி ஹவ் மேட். ஓகேங்களா, அதே மாதிரி ரீஜனலிசமை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும், லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ண விஷயங்களில் நம்மளுடைய பங்கு என்ன மாதிரி, நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் த டிசிஷன் வி ஹவ் டேக்கன். These are all important things which we have to know. And then another important thing is with respect to the foreign policy. Foreign policy. Foreign policy which we have taken. அந்த ஃபாரின் பாலிசி எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ added in the new objective during the freedom struggle itself, which is anti-colonial, anti-fascism, promotion of Asian African linkages. ஓகே, அதோடைய ஃபைனல் கல்மினேஷன் தான் என்ன அப்படின்னா நான் அலைன்மெண்ட். ஏன் நான் அலைன்மெண்ட்டுக்கு போகிறோம்? நான் அலைன்மெண்ட் பிகாஸ் we don't want to stuck between the two powers and two ideologies. அந்த 2 ஐடியாலஜிக்குள்ளேயும் 2 பவருக்குள்ளேயும் நம்ம திருப்பி போய் சிக்கிக்க விரும்பல. We need to ensure that our sovereignty is protected. First of all, sovereignty is protected. Our territorial integrity is protected. ஓகேங்களா, our territorial
integrity is protected, and then poverty alleviation. Other than that, we have to maintain the sovereignty or என்ன சொல்றது, respect. We need to respect the sovereignty of other countries. ஓகேங்களா, we need to respect the sovereignty of the other countries, and also we have to maintain peace in our neighborhood, which has been rightly reflected in the Article 51 of DPSP. இதெல்லாம் தான் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கான நம்மளுடைய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி, NAM, Panchsheel, and then moral and material support to our neighbors, and creation of Bangladesh. So these are the things which we aimed. ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட டிபெட்டியன் பாலிசியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து யூஎனுக்கு போன அந்த ராங் டிசிஷனாக இருக்கட்டும், திஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த பேக் ஃபயர்ஸ் அண்ட் ராங் டிசிஷன்ஸ் விச் வி டுக். ஓகேங்களா, யூஎனுக்கு டியூரிங் த இண்டோ பாகிஸ்தான் வார், இனிஷியல் வார் வந்து நம்ம யூஎனுக்கு போயிட்டோம். ஸோ அதனால தான் வந்து இது பிஓகே வந்து அந்த அவங்களுக்கு போயிடுச்சு. இன்னும் போகலை, அவங்க இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும். அது வந்து ஒரு டெம்பரரி பவுண்ட்ரியாக இப்போதைக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து the wrong decisions which our leaders took. ஓகே, பட் அதுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னன்னா, during that day, during those times, still we were in the dominion status. We have been controlled by England, British only. They are advising us to go to UN. அதனால நம்ம போகிறோம், நம்பி போகிறோம், நாசமாக போகணும். ஓகேங்களா, ஸோ அதை விட்டுடலாம் நம்ம. Okay, so these are the things, and again we have trusted our neighbor China. Panchsheel agreement போட்டோம், இந்தியா சைனா பை பை அப்படின்னு சொன்னோம். அதாவது வந்து இந்தியர்களும் சைனர்களும் அண்ணன் தம்பிகள்னு நினச்சோம். and then after Tibet capturing of China, we lost an important buffer between China and India. Tibet அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு பஃபர் இருந்துச்சு, டபுள் பஃபர் which has been created by Britishers. என்ன நினைக்கிறாங்க, ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் ஒரு பக்கம், அதுக்கடுத்து டிபெட் ஒரு பக்கம், அதுக்கப்புறமா சைனா இருக்கு, 2 பஃபரை தாண்டி தான் இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் வாட் we thought is China is our ideological friend. We have already created one enemy நெய்பரில், பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நெய்பரில் ஒரு எனிமியை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த சைட்லேயும் நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணாமல் இன்னொரு எனிமியை கிரியேட் பண்ண விரும்பலை நேரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ரெகக்னைஸ் டிபெட் ஆஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சைனா. another important strategic blunder. So what they have claimed, Arunachal Pradesh, Aksai Chin and some central sectors are integral part of China, which is integral part of Tibet. அதனால் எங்களுக்கு வேணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு சைனீஸ் சீனோ இண்டியன் வார் நடக்குது 1962ல், which devastated the Nehru and his image. ஓகேங்களா, அதுக்கப்புறமா தான் இந்தியா இஸ் வேக்கிங் அப். அண்ட் அப்போ போன மானம் பங்களாதேஷோட வாரில் தான் திரும்பி வருது நமக்கு. ஓகே, த கிரியேஷன் ஆஃப் பங்களாதேஷ் அண்ட் தென் நியூக்ளியர் அந்த இது பண்ணுறோம். ஓகேங்களா, ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. ஓகேங்களா, அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணுறோம் ஃபார் பீஸ்ஃபுல் மீன்ஸ் ஒன்லி. ஆஃப்டர் தட் வி ஆர் கன்வெர்ட்டிங் இன் டு த வெப்பன் கிரேட். ஓகேங்களா, ஆப்ரேஷன் சக்தி, which India becomes a nuclear power.
ஸோ இதுதான் இந்த சர்வைவபிலிட்டி அதுதான் நம்மளை ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டாக வந்து நம்மளோட ஃபாரின் பாலிசிக்குள்ளேயே மாற்றுது ஆக்சுவலாக. அண்ட் அந்த ஃபாரின் பாலிசி இஸ் ஆல்சோ கைடட் பை அவர் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். அது என்னது? நியூக்ளியர் டிட்டரன்ஸில் மினிமம் கிரெடிபிள் டிட்டரன்ஸ் இருக்கணும், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம யூனிலேட்டரலாக பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வி ஹாவ் டு திங்க். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும், கன்சாலிடேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு நோ அபவுட் அவர் ப்ராப்ளம்ஸ் இன் டெமோக்ராட்டிக் செட்டப். டெமோக்ரஸியை நம்ம உள்ளே கொண்டு வரதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எதிர்கொண்டோம், அவரோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் சேலஞ்சஸ்ஸு. அதுக்கப்புறமா வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட இன்டகிரேஷன் ப்ராசஸ். ஹவு ஃப்ரிம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி Sardar Patel has involved in the integration of princely states. How he used the carrot and stick policy. He gave some constructions, negotiated with the princely states with utmost clarity. என்ன மாதிரியான கன்செஷன் கொடுத்தாரு? பிரைவேட் பர்ஸ் கொடுத்தாரு, சில அட்டானமி கொடுத்தாரு. ஓகேங்களா, அவங்களுடைய சொத்தை அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னார். ஈ நீடட் ஒன்லி சாவர்னிட்டி, சாவர்னிட்டியை பற்றி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டார். இந்த மாதிரியான பிராக்மேட்டிக்கான வேலை ஹீ கேவ் கன்செஷன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஷன்ஸ் அதை பண்ணார். அண்ட் தென் ஹீ ஆல்சோ கேவ் ஸ்டிக் டு த அதர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் who are not coming in terms with him. Example, Hyderabad Nizam. Operation Polo has been launched against the atrocities committed by the Razakars, private army of the Nizam. Okay, so India has been integrated. So the carrot and stick policy of Sardar Patel. And what are all the administrative, socio-cultural issues which were faced during these kinds of integration? அதுதான் கேள்வி. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் அவங்க என்ன மாதிரியான ஃபேஸ் பண்ணாங்க, ப்ராப்ளம்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, சோஷியலாக அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, கல்ச்சுரலாக என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரீஜனலிசம் இஸ் another important thing where the linguistic people are asking for state reorganization based on the language. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா during the 1920s and 30s our aim is to give linguistic reorganization. ஈவன் நாக்பூர் செஷன் 1920 என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are giving prominence, ஓகேங்களா, டு அரேஞ்ச் லிங்குவிஸ்டிக்லி. ஓகேங்களா, ஸ்டேட்டை வந்து லிங்குவிஸ்டிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணுறதுல we are giving prominence. ஆனால் அதுக்கப்புறம் the horror of partition has made a big scar in the minds and psychology of our leaders. ஆல்ரெடி மதத்தால் பிரிஞ்சிட்டோம். இப்போ again if we gave prominence to linguistic regionalism, அது ஒரு செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிக்குள்ளே கொண்டு போய் விட்டுருமோன்னு பயப்படுறாங்க. அதனால் they are not giving way to these kinds of linguistic அந்த விஷயங்கள், லிங்குவிஸ்டிக் ரிக்வெஸ்ட்டுக்கு அவங்க வந்து அதை இடம் கொடுக்க மாட்டுறாங்க. பட் ஆஃப்டர் த ப்ராப்ளம் அண்ட் விஷால் ஆந்திரா மூமெண்ட்டு, பொட்டி ஸ்ரீராமுலு அவருடைய மரணம், which pressurized central government to separate the Andhra province on the basis of linguistic. அப்போ அவங்க லிங்குவிஸ்டிக்காக பிரித்தவொடனே மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் போராடுறாங்க. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி ஹாஸ் பீன் ஃபார்ம்டு அண்ட் தே ஆல்சோ அக்செப்டட் linguistic basis reorganization as one of the criteria, not the sole criteria. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். as one of the criteria.
ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆச்சு? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன். அவங்க நெனச்சதுக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சு. லீடர்ஸ்லாம் என்ன நெனச்சாங்க? செப்பரேட்டிஸ்டம் ஆயிடுமோ அப்படின்னு நெனச்சாங்க. பட் நேஷனலிசம் வளர்ந்துச்சு. லிங்குவிஸ்டிக்கா பிரிச்சதுனால. பிகாஸ் அவங்களோட ரீஜனல் பிரச்சனைகள ரீஜனல் மொழியில அவங்களால சொல்ல முடிஞ்சது. ஸோ தே பிகேம் மோர் அஃபினிட்டி நேஷனல் அஃபினிட்டி அதனால வளருது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன். And then next important question is about land reforms. Land reforms உடைய objectives என்ன? அதுக்கு இவங்க என்னென்ன மெஷர்ஸ் ஈடுபடுறாங்க? அது என்ன ஃபெயிலியர் ஆகுது? அதனால இருக்கக்கூடிய இம்பாக்ட்ஸ் என்ன? நக்சல் விஷயங்கள்ல வரைக்கும் ரெட் காரிடார் இப்போ ரெட் பாயிண்ட்ஸா ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த ஃபெயிலியர் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால தான் நெறைய நடக்குது. அண்ட் அத தொடர்ந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பூதான் மூவ்மெண்ட் ஒரு தனி சாப்டர், அதையும் ஒரு சின்னதா பார்த்துக்கோங்க. அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன? அது ஏன் ஃபெயிலியர் ஆகுது? அது என்ன பண்ணணும்னு நினைக்குது? பூதான் அண்ட் கிராம்தான் மூவ்மெண்ட் அண்ட் ஹவ் இட் இஸ் பிகமிங் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ கன்சாலிடேஷன் ப்ராசஸ், அந்த கன்சாலிடேஷன்லேயே இம்பார்ட்டண்ட்டாக பிரின்ஸ்லி ஸ்டேட்டோடைய இம்பார்ட்டன்ஸ், கன்சாலிடேஷன் இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், அவர் ஃபாரின் பாலிசி, அதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். These are the important 6 themes which you have to concentrate on post independence consolidation. ஓகேங்களா? மற்றபடி என்ன கொஸ்டின் வந்தாலும் அந்த டைமில் யூ ஹாவ் டு குக். தட்ஸ் ஆல். ஓகே, அட்லீஸ்ட் இந்த தீம்ஸையாவது நீங்கள் பார்த்துட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ நவ் வி வில் ட்ரை டு ரைட் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா assess the role of British imperial powers in complicating the process of transfer of power during the 1940s. ஸோ இதுக்கு எப்படி நம்ம இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் unclassified files of British throws significant light on their process of complicating Indian independence. இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படிலாம் காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னு நம்மளால் வந்து ஒரு 3 பிரிவாக வந்து நம்மளால் பிரிக்க முடியும். ஒன்று வந்து பிரிட்டிஷ் டெலிபரேட் பாலிசிஸ். பிரிட்டிஷ் டெலிபரேட் பாலிசிஸில் ஃபஸ்ட்டு their காம்ப்ரமைசஸ் என்ன பண்ணுறாங்க? they are deliberately complicating the words to give ambiguity and spread mistrust of different sections. Example, in cabinet mission, they are giving threefold classification, threefold division, in which both parties interpreting their versions. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரியாலிட்டி, இல்லைனா வந்து their colonial policies, importance for their colonial policies. அது என்ன பண்ணுறாங்க? இன் ஆகஸ்ட் ஆஃபராக இருக்கட்டும், ஆகஸ்ட் ஆஃபர் ஆர் கிரிப்ஸ் மிஷன், in August offer and Cripps mission, they are giving manipulating
communal forces. Example, in August offer, virtual veto to communal force. இங்க கிரிப்ஸ் மிஷன்ல என்ன பண்றாங்க, provincial பாடிஸுக்கு giving autonomy to come out to decide about constitution. So support of indirect partition. கிரிப்ஸ் மிஷனில். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பிரிட்டிஷ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். They want to protect their bases for future influence. ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவும் அவங்க வந்து தே ஆர் கிவிங் மோர் டைம்ஸ். ஓகேங்களா? நிறைய டைம் வந்து அவங்க வந்து இந்த நெகோசியேஷன்ஸில் வந்து ஈடுபடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணுறதுக்கு அப்புறம் மிலிட்ரி இன்ட்ரெஸ்ட். மிலிட்ரி இன்ட்ரெஸ்ட் என்னென்னா டு கண்டெயின் கம்யூனிசம் அண்ட் ரஷ்யா. ஓகேங்களா? இதுக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டெலிபரேட்லி போஸ்ட்பாண்டிங் சம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ். ஓகே, டு கண்டெயின் கம்யூனிசம் அண்ட் ரஷ்யா. மிலிட்ரி இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு இதில் பாதிக்கப்படுது. ஓகே, பிரிட்டிஷ் பாலிசிஸில். நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, their ரோல் இன் சிவில் சர்வீஸ் withdrawal of senior British servants created administrative gaps வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஷேரிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். selective sharing creates mistrust. Okay, mistrust between the two camps. Third, princely states உடைய ambiguities. The sudden withdrawal of paramountcy doctrine. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, creates ambiguity. for integration process. ஓகேங்களா? ஃபோர்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. பற்றி நீங்கள் எழுதலாம். வேர் தே ஆர் இன்டென்சிஃபையிங் த கம்யூனல் டென்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்,
police and army were kept mute during communal riots because of direct action day. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கம்யூனல் பாலிட்டிக்ஸ். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய சடன் வித்ட்ராயல். ஓகேங்களா? சடன் வித்ட்ராயல் இன்எஃபிஷியன்சி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி ஏன் நடக்குது அப்படின்னா, தே ஆர் ப்ரீபாண்டிங் the independence arbitrarily. மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு? ஆர்பிட்ரியா வந்து ப்ரீபாண்ட் பண்றாரு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, லேண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸ் ராட்லிஃப் கமிட்டி இருக்குல்ல, அதுவுமே வந்து சடனாக நடக்குது. சடன், குயிக், வித்தவுட் எனி நாலேஜ், எனி ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் அபவுட் இந்தியா. அப்போ இட் கிரியேட்ஸ் பார்ட்டிஷன் ஆரர். பார்ட்டிஷன் ஆரர் நடக்குது இதனால. ஓகேங்களா? சடன் டிரான்ஸ்ஃபர், அவங்களால கரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ஓகே, ராட்லிஃப் கமிட்டியோட ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ப்ரீ பயாஸ்னஸ் ஆஃப் மவுண்ட் பேட்டன், இது எல்லாமே வந்து அந்த விஷயங்களில் சேருது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டியூரிங் த பிரிட்டிஷ். ஓகேங்களா? இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் போட்டு, இதுக்கு என்ன கன்க்ளூஷன் போடலாம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் transfer as became human catastrophe due to colonial policies and lack of will. ஓகேங்களா? இப்படி போட்டு ஒரு ஆன்சரை நீங்கள் முடிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன் கைண்ட் ஆஃப் ஆன்சர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சியும் பிரிட்டிஷோடைய டெலிபரேட் கலோனியல் பாலிசியும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க மீடியாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம எழுதலாம். பட் ஸ்பேஸ் அண்ட் டைம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ உங்களோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் இந்த லைன்ஸில் படிங்க. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் நல்லா படிங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.